தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அப்படி குறை சொல்பவர்களின் குறை உண்மையாக இருந்தால் அந்த குறையை நீக்கி திறமையை வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் தேவையற்ற முறையில் வேண்டுமென்றே குறை சொல்லி கொண்டிருந்தால் அவர்கள் முன் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குறைக்காத நாயுமில்ல குறை சொல்லாத வாயுமில்ல என்று சொல்லக்கூடிய வகையில் ஏதோ ஒரு குறையை சொல்லி கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறுவதும் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் ரூணரோக சத்ருஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் தடை தாமதங்களை விலக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய வகையில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து வகையிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் திறமையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சில சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும், பொருளாதார ரீதியான சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதோடு தடை தாமதங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிக வலுவாக விரயத்தில் பதிக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே பல்வேறு வகையான சுப விரயங்கள் நிறைவாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை பல்வேறு வகையான சுப காரியங்களில் தடைகளை சந்தித்திருந்தாலும் அந்த தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் செல்வ செழிப்புடன் இருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவரை ஏமாற்றி அவரின் செல்வ வளங்கள் அனைத்தையும் பிடுங்கி விடுகின்றனர். அப்போது அவர் நடுத்தருவுக்கு சென்று விடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறாருங்க. ஒரு மனைவியுடன் தற்போது வசிக்க கூட இடமில்லாமல் பாழடைந்த ஒரு கட்டிடத்தில் வசித்து வருகிறார். அப்போது மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பாக இருக்கும்போது அவரிடம் உதவி பெற்ற ஒரு நபர் இவரின் நிலைமையை கண்டு அவருக்கு ஒரு வைரத்தை கொடுக்கிறாருங்க. இந்த வைரத்தை விற்று உங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வைரத்தை கொடுக்க அந்த வைரத்தை அவர் பெற்றுக்கொண்டு வீட்டில் கொண்டு போய் வைக்கிறார்.
இந்த பாழடைந்த கட்டிடத்தில் ஒரு பானையில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டு நாளை காலை எழுந்து சந்தைக்கு சென்று இதை விற்று பணமாக்கி தொழில் துவங்கலாம் என்று நினைக்கிறார். அவர் தூங்கிய பிறகு அவரின் மனைவி அந்த பானையை எடுத்து கொண்டு போய் அருகாமையில் உள்ள நீர்நிலையில் நீர் சேகரித்து கொண்டு வந்து அங்கு வைக்கிறார். அவர் விடிந்து எழுந்து பார்க்கும் போது அந்த பானையில் அந்த வைரம் இல்லை. அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் வேறு வழியில்லாமல் திரும்பவும் மோசமான நிலையில்தான் இருக்கிறார். இதை பார்த்த அந்த நபர், சரி இவருக்கு வைரம் உதவவில்லை, தங்கமாவது கொடுப்போம் என்று சில தங்க காசுகளை கொடுக்கிறாருங்க. அப்படி தங்க காசுகளை பெற்றுக்கொண்ட அந்த நபர் உடனடியாக நாம் சந்தைக்கு சென்று விற்றுவிட வேண்டும், அதை வைத்து தொழில் துவங்கலாம் என்று சந்தைக்கு செல்கிறார். சந்தைக்கு செல்லும் வழியில் இவரை நோட்டமிட்ட திருடன் அந்த தங்கத்தை திருடி கொண்டு சென்று விடுகிறான். அப்போது இவர் நிலைமை மிகவும் மோசமாக தான் இருக்கிறது. பலர் இவரை குறை சொல்லி கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் பலனடைந்த ஒருவர் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு நீர்நிலை நிறைந்த இடத்தை அவருக்கு எழுதி கொடுக்கிறாருங்க. அப்போது நீர் நிறைந்த இடமாக இருப்பதால் அங்கு குளம் அமைத்து விவசாயம் பண்ணலாம் என்று நினைக்கிறார். ஆனால் பெரிய அளவிற்கு விவசாய நிலம் இல்லை. ஏனென்றால் குளமே பாதி இடத்திற்கு மேல் அடைத்து விடுகிறது. எனவே அதை விற்று காசாக்கி வேறு தொழில் துவங்கலாம் என அதை விற்க முயற்சி செய்கிறார். ஆனால் அதை வாங்க யாருமே வரவில்லை. என்ன பண்ணுவது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மீன் வியாபாரி அவரிடம் வந்து, என்னிடம் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி கொண்டால் நான் வீட்டிற்கு சென்று விடுவேன் என்று சொல்ல, அவரிடம் இருந்த சிறு காசை கொண்டு அந்த மீனை வாங்குகிறாருங்க. மீனை வாங்கி கொண்டு போய் விட்டுவிடலாம் என்று யோசிக்கும் போது நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் இந்த மீனை வளர்த்து மீன் பண்ணை அமைக்கலாம் என்று அங்கு செல்கிறார். அங்கு சென்று இந்த மீனை அந்த குளத்தில் விடுவதற்கு முன் பார்க்கும்போது அந்த மீன் வாயிலிருந்து வைரத்தை கக்குகிறது. அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது அந்த வைரத்தை இந்த மீன் தான் முழுங்கியிருக்கிறது என்று. உடனே அங்கு மீன் பண்ணை துவங்குகிறார். அந்த வைரத்தையும் விற்று மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அங்கு சந்திக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது காவல்துறையினர் இவர் இழந்த தங்கத்தை மீட்டு இவரிடம் ஒப்படைக்கின்றனர். அவருடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு தொழிலை நாமே செய்யலாம் என்று ஒரு திட்டத்தோடு அவர் செயல்படும் போது இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைத்தது. அதுபோன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பகை உணர்ச்சி நீங்கி குடும்பத்தில் உறவுகள் பலப்படும். உத்தியோக ரீதியான பணிகளில் சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு. தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி விடுகிறாருங்க கலைத்துறையின் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன். எனவே பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். உங்களுடைய திறமை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நுணுக்கங்களை கற்றறிந்து மிக சிறப்பான வாய்ப்பை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் திறமையை வெளிப்படுத்தி தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவும் நிறைவாகவும் அமையக்கூடிய
இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.